Hey dude, welcome to all. Now Muthukumar. உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் தேஜஸ் போர் விமானங்களை வச்சு நம்மளோட எதிரிகள் வந்து ஒரு கை பார்த்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான் நம்மளோட மத்திய அரசிலிருந்து இப்போ ஒரு கணக்கு போட்டு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டரை HAL நிறுவனத்திற்கு வந்து நம்மளோட மத்திய அரசிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. மெயினாக இந்த தேஜஸ் போர் விமானங்கள் அப்படின்றது இந்தியாவோட விமானப்படல இன்னும் ஓரிரு ஆண்டுகள் வந்து முழுமையாக வந்து இணைக்கப்படும் அப்படின்றத வந்து பார்க்கப்பட்டு வருது. மெயினாக இதை பற்றியான தகவல் இப்போ வந்து வெளிவர தொடங்கியிருக்கு. இது என்ன அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப சமீப காலங்களா நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். கொரோனா வைரஸ் இந்த ஒரு கிருமி இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பல்வேறு விதமான பல்வேறு உதவிகளை நம்மளோட மத்திய அரசிலிருந்து மற்ற உலக நாடுகளுக்கு பண்ணி வந்திருக்கிறத நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதே சமயம் ஒரு பக்கம் மற்ற உலக நாடுகள தலைவர்கள் இந்த மாதிரி உதவிகளை நம்ம செய்வதை பார்த்துட்டு நம்மளோட இந்தியாவிற்கு வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கும் IOR நட்பு நாடுகளுக்கு ஏவுகணை சிஸ்டம் ஏவுகணை பீரங்கள் இப்படி வந்து பல்வேறு விதமான உதவிகளை இந்தியா செய்வதற்கு தயாராக வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னும் சில விஷயம் வந்து பேசுறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம லாஸ்டா மூன்றாவதா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா மேற்கு ஆசிய நாடான ஏமன் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏமன் நாட்டின் அதிபருக்கும் ஒரு பக்கம் கிளர்ச்சியாளருக்கு வந்து மோதல் போக்கு உள்நாட்டு போர் அப்படின்றது நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட 2015ஆம் ஆண்டுல நடைபெற்று வருது. இதற்கு ஒரு பக்கம் சவுதி அரேபியா சைடிலிருந்து ஆதரவு அளிக்கப்பட்டுச்சு. சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா சைடிலிருந்து ஆதரவு அளிக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ இந்த ஒரு சூழல் அமெரிக்காவோட புதிய அதிபராக பதவியேற்ற ஜோ பைடன் இப்போ ஒரு வேற லெவலில் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதாவது வந்து அவங்க சைடிலிருந்து ஆதரவு அளிச்சு வந்துட்டு இருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் ஒரு முடிவு எடுத்துறாங்க. அது என்ன அப்படின்ற நம்ம வந்து பார்க்க போறோம். மொத்தமா இந்த ஒரு வீடியோல இந்த மூன்று விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நம்ம டாபிக்ல போலாம். ஸ்டார்டிங்ல இருந்து வரிசையா பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், சீனாவும் பாகிஸ்தானும் இடையில ஒரு பக்கம் ராணுவ பலத்தை வச்சு அப்பப்ப வாலாட்டி வந்துட்டு நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதே சமயம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வாலாட்டினாலும் அப்பப்ப நம்மளோட சைட்லேருந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வரதை நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதுலேயும் குறிப்பாக சீனாலாம் சொன்னா நேரடியாக வந்து அத்துமீறல் வேலைகளை வந்து ஈடுபட்டு வருது. இப்போ இந்த ஒரு சூழல் நம்மளோட ராணுவ பலத்தை மேலும் அதிகரிப்பதற்காக பல்வேறு விதமான பல்வேறு வழிகளில் நம்மளோட ராணுவத்திற்கு வந்து கூடுதல் பலத்தை சேர்க்கிற வகையில் மத்திய அரசு வந்து பல்வேறு முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டு வருது, பல்வேறு நகர்வுகள் எடுக்கப்பட்டு வரதை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். இதோட சேர்த்து மேலும் எல்லையில கண்காணிப்பு பணிக்காகவும் பாதுகாப்பிற்கு ஏதுவாக வந்து இந்தியாவோட விமானப்படைக்கு கூடுதலாக பலம் சேர்க்கும் தீவிரமான நடவடிக்கை வந்து நம்மளோட மத்திய அரசிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த வகையில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திருப்போம் ரஃபேல் போர் விமானங்கள். இந்த ரஃபேல் போர் விமானங்கள் அப்படின்றது பல்வேறு கட்டமாக 3 கட்டமாக வந்து நம்மளோட விமானப்படையில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. மெயினாக சொல்லணும்னா இந்த ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவோட விமானப்படைக்கு கூடுதலாக பலம் சேர்த்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அந்த வகையில் இதோட தொடர்ச்சியாக தான் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் தேஜஸ் போர் விமானங்களை வைத்து இந்தியாவோட விமானப்படைக்கு இன்னும் கூடுதலாக பலத்தை சேர்க்கும் ஒரு முடிவுகள் வந்து நம்மளோட மத்திய அரசிலிருந்து எடுத்து அதற்கான நகர்வுகள் வந்து எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில் தான் ஏற்கனவே முதல் கட்டமாக தயாரிக்கப்பட்டு வரும் தேஜஸ் போர் விமானங்களை கொண்ட படையணி அப்படின்றது கோயம்புத்தூர் அருகே இருக்கும் சூலூர் விமானப்படை தளத்தில் வந்து செயல்பட்டு வருது. இப்போ இந்த ஒரு சூழலில் இது ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து இன்னும் மேம்பட்ட அம்சங்களுடன் தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்களை வாங்குவதற்கு பெரிய ஆர்டர் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ சமீப நாட்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பெங்களூர்ல இப்போ ரீசெண்டாக அதாவது ஏரோ இந்தியா 2021 விமான கண்காட்சியம் வந்து நடைபெற்றுச்சு. இந்த ஒரு கண்காட்சியில் தான் இந்த தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம், அதாவது இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் HAL பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஒப்பந்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 83 தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்களை வாங்குவதற்கு 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் வந்து தரப்பட்டிருக்கு. அதன்படி அந்த ஆர்டரின் படி வந்து பார்த்தீங்கன்னா முதல் போர் விமானம் அப்படிங்கிறது வருகின்ற 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து முதல் போர் விமானம் அப்படிங்கிறது இந்தியாவோட விமானப்படைக்கு வந்து வழங்குவதற்கு வந்து காலக்கெடு வைக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள தேஜஸ் மார்க் 1A போர் விமானம் அப்படிங்கிறது அடுத்த 9 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவோட விமானப்படைக்குள்ள வந்து முழுமையா வந்து இணைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதோட சேர்த்து இந்த ஒவ்வொரு போர் விமானம், அதாவது தேஜஸ் மார்க் 1A போர் விமானம், ஒரு போர் விமானம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஒரு ரேட்ல என்ன ஒரு விலையில் தரப்பட இருக்கிறதா கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானம் 309 கோடி ரூபாய் அப்படின்ற மதிப்பில் தான் நமக்கு வந்து தரப்பட இருக்கு. அதோட சேர்த்து இந்த போர் விமானங்கள் எல்லா போர் விமானங்களும் வந்து பராமரிக்கும் பணி அப்படின்றது இந்த HAL நிறுவனமே வந்து ஏற்றுக்கொள்ளதான் வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா போர் விமானங்கள் நிறுத்துவதற்கான தளங்களை கட்டமைக்கிறது, அப்புறம் பயிற்சி மேற்கொள்றது, அப்புறம் வந்து ஒரு பக்கம் ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த போர் விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இருப்பு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து சேர்த்து வந்து இந்த 47,000 கோடி ரூபாய் அப்படின்ற இந்த ஒரு ஆர்டர் வந்து அடங்கியுள்ளதாக இந்துஸ்தான்
ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனம் சேர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மெயினா இந்த ஒரு செய்தி அப்படின்றது இந்தியாவோட விமானப்படையில் தேஜஸ் மார்க் 1A போர் விமானம் இணைக்கப்படுறது அப்படின்றது இந்தியாவிற்கு மகிழ்ச்சியும் பெருமிதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேஜஸ் மார்க் 1A போர் விமானத்துக்கான மாடல் வந்து வெளிநாடுகள், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடு அப்புறம் வந்து மேற்கு ஆசிய நாடுகளுக்கு வந்து மாடலை வந்து ஏற்றுமதி செய்வதற்கு வந்து ஒரு திட்டத்தை வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் வந்து பெற்றிருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேஜஸ் மார்க் 1A போர் விமானம் அப்படின்றது 4.5 தலைமுறை வந்து பெற்றிருக்கு. அதே சமயம் இதோட ரேட் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு. இந்த ஒரு காரணத்தால மற்ற உலக நாடுகள் அதிக அளவுக்கு இந்த தேஜஸ் மார்க் 1A போர் விமானம் வாங்குவதற்கு விருப்பத்தையும் ஆர்வத்தையும் வந்து காட்டப்பட்டு வர மாதிரி வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இரண்டாவது விஷயம், இப்ப ரீசெண்டா நேற்று முன்னும் பெங்களூரில் நடைபெற்ற IOR பாதுகாப்பு அமைச்சர்களின் மாநாட்டில் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்மளோட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பேசுறாங்க. அதுல மெயினா என்னலாம் சொல்லிடுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்திய கடல் பகுதியை ஒட்டியிருக்கும் நாடுகளுடன் இந்தியா எப்போதுமே தோழமை தான் வந்து இருந்திருக்கிறது அப்படின்னு மாதிரி தெரிவிச்சாங்க. இதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருக்கும் IOR நட்பு நாடுகளுக்கு ஏவுகணை சிஸ்டம், லைட் காம்பேக்டர் ஹெலிகாப்டர்கள், அப்புறம் விமானங்கள், பீரங்கிகள், ஏவுகணைகள், அப்புறம் இன்னும் பிற ஆயுதங்கள், இப்படி வந்து பல்வேறு விதமான ஆயுத சிஸ்டங்களை வந்து இந்தியா வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு மாதிரி வந்து நம்மளோட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொரோனா காலகட்டம் இந்த ஒரு சூழ்நிலை வந்து அண்டை நாடுகளான மொரீஷியஸ், மாலத்தீவு, மடாஸ்கர் உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து மருத்துவ குழுக்களை வந்து அனுப்பி வச்சோம். அதுபோக ரெம்டெசிவிர், பாராசிட்டமால் மாத்திரைகளும் இன்னும் பிற மருத்துவ உபகரணங்கள் வந்து வழங்கி வந்து உதவி செஞ்சிருக்கும் அப்படின்னு மாதிரி வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது விஷயம், மேற்கு ஆசிய நாடான ஏமன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் மன்சூர் ஹாதிக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாசத்திலிருந்தே உள்நாட்டு போர் அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இப்படி நடைபெற்று வந்துட்டு இருக்க இந்த ஒரு உள்நாட்டு போரால வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதே சமயம் இந்த ஒரு போரால ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல மெயினா பார்த்தீங்கன்னா அதிபர் மன்சூர் ஹாதி அவங்களுக்கு வந்து சவுதி அரேபியா வந்து ஆதரவாக செயல்பட்டு வருது. அதே சமயம் ஒரு பக்கம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டு படை அப்படின்றது வான் வழியாகவும் தரை வழியாகவும் வந்து தாக்குதல் அப்படின்றது நிகழ்த்தி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் ஒரு பக்கம் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைக்கு ஒரு பக்கம் பயிற்சியும் அப்புறம் ஆயுதங்களும் வந்து அமெரிக்கா சேர்ந்து ஒரு பக்கம் ஆதரவு அளிக்கப்பட்டு வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அமெரிக்காவோட அதிபராக ட்ரம்ப் அவங்க இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி இருந்து இப்படி ஏமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் வழங்கி வந்துட்டு இருக்க இந்த ஒரு ஆதரவு உதவி வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்துச்சு. பட் அப்போதைக்கு எதை வந்து பெருசாக வந்து கண்டுகொள்ளாமல் தான் வந்து இருந்தாங்க. பட் இப்போ இந்த ஒரு சூழல அமெரிக்காவோட அதிபராக ஜோ பைடன் அவங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் நேற்று முன்தினம் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இப்படி வழங்கி வந்துருக்க இது வரைக்கும் வந்து வழங்கி வந்துட்டு இருக்க இந்த ஒரு உதவிகள் வந்து அமெரிக்கா சேர்ந்து இதற்கு மேலே வந்து வழங்க போவதில்லை. அதே சமயம் ஆயுத உதவிகள் வந்து வழங்க போகல, ஏமல் நடைபெற்ற இந்த ஒரு போர் வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிடுவாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்கள் ஏற்கனவே கூடுதலாக பலம் சேர்த்துக்கணும் எல்லாமே பார்த்து வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு சூழலில் இந்த தேஜஸ் மார்க் 1A போர் விமானம் வந்து இந்தியாவோட விமானப்படையில் இணைக்கப்பட்டா இன்னும் என்ன அளவு கூடுதலாக வந்து பலம் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஒப்பீனியன் அதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும்னு சொல்லும் அதையும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். நாளைக்கு ஒரு புது வந்து மீட் பண்றேன். அடுத்து நான் ஃபிகர் டியூட். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த். பை.